போடிகாமன்வாடி கூட்டுறவு சங்க செயலாளர் ஒருவரை கட்டி வைத்து அடித்த சம்பவம் தொடர்பாக 10 நபர்கள் மீது செம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்தையன்கோட்டை பேரூராட்சி அழகர்நாயக்கன்பட்டியில் இயங்கி வரும் போடிகாமன்வாடி கூட்டுறவு சங்கத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன் கிருஷ்ணபெருமாள் என்பவருக்கும் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் கணேஷ்பாபு என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கணேஷ்பாபு மற்றும் 10 பேர் சேர்ந்த கும்பல் வழக்கறிஞர் கிருஷ்ணபெருமாள் என்பவரை கட்டி வைத்து தாக்கியதாக செம்பட்டி காவல் நிலையத்தில் கிருஷ்ணபெருமாள் என்பவரால் புகார் அளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட கணேஷ் பாபு மற்றும் நகை மதிப்பீட்டாளர் சரத் மற்றும் 10 பேர் மீது செம்பட்டி காவல் நிலையத்தில் தாக்கிய நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு செம்பட்டி காவல்துறை விசாரித்து வருகிறது. ஏற்கனவே போடிகாமன்வாடி கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் மீது ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கூட்டுறவு சங்க செயலாளர் ஒருவரை கட்டி வைத்து அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆத்தூர் தாலுகா அழகர்நாயக்கன்பட்டியில் இயங்கி வரும் போடிகாமன்வாடி சொசைட்டியில் கடந்த 5ஆம் தேதி என் வீட்டுக்காரம்மா பேரில் ரோமி ஏறி இருக்கிறதாக அதை எடுத்து தர சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டது? செந்தில் அங்கே வேலை பார்க்கும் செந்தில் என்பவர் கூப்பிட்டார். கணேஷ்பாபு செக்ரட்டரி கணேஷ்பாபு உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு கூப்பிட்டதன் பேரில் நான் அங்கே சென்றப்போ பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி என்னை கேட்டாங்க. எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க எங்கள் பேரில் கடன் போட்டு உங்களுக்கு போய் பணத்தை எடுத்து கொடுத்தோன்னு சொல்லி நான் கேட்குறப்ப அவர் கணேஷ்பாபு மரியாதை இல்லாமல் போடா வாடா அவனே இவனே அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் இந்தாப்பா நீ அங்கே போய் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சமூக விரோதியில் சொசைட்டியை சுற்றி வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு என்னை வர சொல்லி அடிக்கணுன்ற நோக்கத்தோடையே சைத்தி தந்திட்டு என்னை அலுவலகத்துக்குள்ளே வச்சு அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி அங்கேருந்து திரும்ப வெளியே இழுத்துட்டு போட்டு சொசைட்டி முன்னாடியே அடித்து சட்டியோடு விட்டு அடித்து திரும்ப அங்கே சட்டையை கட்டி கையை கட்டிட்டு அப்படியே இழுத்து கொண்டு போய் ஊர் வழியாக ஒரு கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே ஊர் வழியாக இழுத்துட்டு போய் அழகர்நாயக்கன்பட்டி கடைவீதி பள்ளிவாசல் பக்கத்தில் அந்த திருவிழாவுக்கு கொற்றை போடுற கொடிக்கம்பம் அது கொற்றை போடுற இந்த கம்பத்தில் கட்டி வச்சு அடித்து அன்னையை அடித்து ரொம்ப கொலைவெறி தாக்குதல் பண்ணிட்டாங்க. அப்படி இது சம்மந்தமாக இதில் ரத்னகுமார் நாகேந்திரமே திருத்தணி நாகேந்திரமே சூர்யா சரவணமே ஸ்ரீதர் ராஜேஸ்வரி மையம் அருண் இவங்க எல்லாமே பயங்கரமாக குழம்புலாம் செருப்புலேயே தலையிலேயே உச்சந்தலையிலேயே அடிச்சிச்சு. இனிமேல் நீ இங்கெல்லாம் இருக்கவே முடியாது, நீ தோட்டத்தை பற்றியெல்லாம் வர முடியாது, தோட்டத்தவே எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிரு, இங்கெல்லாம் வந்தால் அவனை உயிரோட விட மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டி எத்தி கீழே தள்ளி விட்டாங்க. அப்படியே நானும் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து ஆத்தூர் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே பார்க்க முடியாத மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் மருத்துவமனையில் சேர்ந்தேன். அப்போ சனிக்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கேன். இப்போ வரைக்கும் இது சம்பந்தமாக செம்பட்டி காவல்